ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ரெகுலராக வந்து இட்லி வந்து சுடுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி தான் வந்து செய்வோம். ரெகுலரான ஒரு விஷயம் தான். பட் அதையே வந்து கொஞ்சம் யூனிக்காக இந்த காலத்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது உங்கள் ஆஷா ஃப்ரம் எங்கள் நனிமா சமையல். ஃபஸ்ட் வந்து ரெகுலராக இட்லிக்கு வந்து மாவு கரைச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பொடி இட்லி தான் வந்து செஞ்சேன். அதுக்கு வந்து மாவு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருந்தேன், தீர்ந்துருச்சு. அதுதான் வந்து இன்றைக்கி இட்லி வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்து இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அது ஸோ காலையில் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இதே கொஞ்சம் டைம் இருக்குது ஆறுறதுக்கு அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் தடவ வேண்டாம், அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்தாவே வந்து இட்லி வந்து சூப்பராக வந்துடும். பட் காலையில் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு வந்து இட்லி வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா இது ஒரு 10 நிமிஷம் வந்து வந்துட்டோம். நாம் லைஃப்பில் எப்பயுமே நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நான் வந்து ரெகுலராக வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு தான் எங்கேருந்து வருமோ தெரியல, பிரச்சனையெல்லாம் வந்துருச்சுன்னா நான் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து நிறுத்திடுவேன் வீடியோ போடுறத. இப்போயும் அப்படி தான் ரெகுலராக வீடியோ போடலான்னு நினச்சேன். உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. காய்ச்சல் ஃபுல் ஃபேமிலிக்கே வந்து எல்லாத்துக்கும் காய்ச்சல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவனுக்கு ஸ்கூலுக்கும் போகணும். 2 நாள் லீவ் எடுத்தாச்சு. 3ஆம் நாள் ஸ்கூலுக்கு தாட்டி ஆகணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் பால் வந்து ஆற்றி கொடுத்தேன். அம்மா சொன்னாங்க மஞ்சத்தூள் போட்டு ஆற்றி கொடு, சளி வந்து கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னு. ஸோ டாக்டர்கிட்ட போய் ஊசியெல்லாம் போட்டாச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஹோம் ரெமெடியும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மஞ்சத்தூள் பால் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தது. என் பையனுக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஃபுல் காய்ச்சல். ஸோ அதிலே தான் இந்த வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருக்கேன். வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரகரன்னு தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கும் வந்து காய்ச்சல். அவளும் வந்து ஒரு 3 டேஸாக ஸ்கூலே போகலை. சரி, என் பொண்ணுக்கு தான் காய்ச்சல் 3 டேஸாக ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை பார்த்தா அவள் கூட படிக்கிற பொண்ணுக்கே வந்து உடம்பு சரியில்லாமல் டெங்கு வந்துட்டு அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. ஸோ அது கேட்டப்போ ரொம்ப இதாகிடுச்சு. இது ஏன் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, காய்ச்சல் வந்தால் ப்ளீஸ் குழந்தைங்கள வந்து விட்டுருங்க. ஸ்கூலுக்கு போயிதே ஆகணும் அப்படின்னலாம் தாட்டாதீங்க. அவங்க ஃபஸ்ட்டு ரீகவர் ஆகட்டும். ஒரு 2 டேஸ் இல்லை, 3 டேஸ் இல்லை, 4 டேஸ் இல்லை, அவங்கள எவ்வளோ டைம் கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். 10th படிக்குது அந்த குழந்தை வந்து நல்லா படிக்கிற குழந்தை, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ரெகுலராக வந்து எங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போகிறப்போ நாங்கள் எப்பயுமே எல்லா குழந்தையும் பார்த்துட்டு தான் வருவேன். எனக்கு வந்து அது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ என் பொண்ணு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும். அவங்க ஆஃப் டே தான் வச்சுருந்தாங்க, நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஸோ அதனால தான் எல்லாத்து வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது. எல்லாத்து வீட்லேயும் இந்த டைமில் வந்து நார்மலாக காய்ச்சல் சளி வந்து நார்மல் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, அது எந்த காய்ச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவ்வளோதான், பொடி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், பட் ரொம்ப குயிக்காக வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த ஒரு பதிவு வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உங்களோட ஷேர் பண்ணேன். அவ்வளோதான், 2 பேர்த்துக்கும் பாக்ஸில் வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்டேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இருந்துச்சு, அம்மா வந்து கொடுத்து விட்ருந்தாங்க. அந்த மீன் குழம்பு இருந்துச்சு, அதை ஊற்றி நான் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு பொடி இட்லி வந்து எங்களுக்கு செய்யலை. ஸோ அவ்வளோதான், இப்போ எடுத்த பொருளெல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு அவங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வந்து கொஞ்சமாக ஹனி போட்டு க்ரீன் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கிட்டேன். ஸோ ஒரு நாள் ஒரு மாதிரி, ஒரு நாள் வந்து ஜீரா வாட்டர், ஒரு நாள் வந்து லெமன் வாட்டர், ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கீ போட்டு
எடுத்துக்கிறது. ஸோ வெயிட்டு குறைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, இருக்கிற வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணாவே போதும் இல்லையா, அதுக்காக இந்த சின்ன சின்ன விஷயம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் இன் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் vlog. Until then, bye from Asha. Thank you.